ஆயத்துல் குர்சியும் அதன் பொருளும் சிறப்புகளும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு சினத்து வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنி யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும் வ லா யுஹீதூன பிஷைஇம் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷாஅ வஸிய குர்சியுஹுஸ் ஸமாவாதி வல் அர்த வ லா யஊதுஹு ஹிஃப்துஹுமா வ ஹுவல் அலியுல் அஸீம். பொருள்: வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு நாயன் இல்லை. அவன் என்றும் உயிருள்ளவன், என்றும் நிலைத்திருப்பவன். சிறு தூக்கமோ ஆழ்ந்த நித்திரையோ அவனை பீடிக்காது. வானங்களிலுள்ளவையும் பூமியிலுள்ளவையும் அவனுக்கே உரியவை. அவனுடைய அனுமதியின்றி அவனிடத்தில் பரிந்துரை பேசுபவர் யார்? படைப்பினங்களான அவர்களுக்கு முன்னால் உள்ளவற்றையும் அவர்களுக்குப் பின்னால் உள்ளவற்றையும் அவன் அறிவான். அவனுடைய ஞானத்தில் இருந்து அவன் நாடியதைத் தவிர வேறு எதனையும் அவர்கள் சூழ்ந்தறிந்து கொள்ள முடியாது. அவனுடைய அரியாசனம் வானங்களையும் பூமியையும் அடைய வளைந்து கொண்டுள்ளது. அவ்விரண்டையும் பாதுகாப்பது அவனுக்கு சிரமத்தை உண்டாக்காது. அவன் மிக உயர்ந்தவன், மகத்துவமிக்கவன். ஆயத்துல் குர்சி ஓதுவதின் சிறப்புகள். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகர்ந்தார்கள்: நீ இரவில் உறங்குவதற்காக உன் விரிப்பின் பக்கம் ஒதுங்கினால் ஆயத்துல் குர்சியை அதன் இறுதி வரை ஓதிக்கொள்வாயாக. அவ்வாறு நீ செய்தால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு பாதுகாவலர், அதாவது ஒரு மலக்கு உமக்கு தொடர்ந்து இருப்பார். காலை வேளையை அடையும் வரை ஷைத்தான் உம்மை நெருங்க மாட்டான் என்று கூறியுள்ளார்கள். யார் ஒவ்வொரு கடமையான தொழுகைக்குப் பிறகும் ஆயத்துல் குர்சியை வழமையாக ஓதுகிறாரோ அவர் சொர்க்கம் செல்வதற்கு மரணத்தைத் தவிர வேறொன்றும் தடையாக இருப்பதில்லை. ஆயத்துல் குர்சியை வழமையாக ஓதும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.